யாருங்க நீங்க? கண்ணு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? கண்ணு தெரியுதா இல்லையா? கண்ணு முன்னாடி இருக்கா இல்ல பின்னாடி இருக்கா? தெரிஞ்சா என்ன செய்ய போற தெரியாது. அப்புறம் என்ன பொம்பளை பிள்ளை வந்து இடிக்கிறீங்க? என்ன துறை? என்ன துறையா? நீங்க ரெண்டு பேரும் வணக்கம் தல. கொஞ்ச நாள் நான் ஏரியாக்குள்ள கழு உங்க ஆட்டமா இருக்கேன்னா. ஓ அப்படாஜி தல. எங்க போயிருந்தீங்க? ரொம்ப நாள் ஆளக்கான ஏரியாவில். ஜெயில தான் வேறங்க. ஓ என்ன அடிக்கடி ஜெயிலுக்கு போறீங்க? நமக்கு அது மாமனார் வீடு மாதிரி எப்ப வேணா போவேன் எப்ப வேணா வருவேன். ஓ சரிங்க சார். அந்த சிகரெட் தான் பத்த வச்சா என்ன சும்மா? நான் முட்டா பேரா 15 நாளா வச்சிருக்கேன் இந்த சிகரெட்டை. இப்படியே பத்த வச்சா தீர்ந்து போமா இல்லையா? ஓ சிக்கனம். சிக்கனத்துல என்னைய மாதிரி பேர் எடுக்க முடியாது எவனும். கோழிக்கறி சாப்பிடணும்னு நினைச்சுட்டேன் உடனே 2 கிலோ கோழி எடுத்து சமைச்சு என்ன மயிருக்கு கோழியை கொண்டாந்து கம்பளை கட்டி தொங்க விட்டுருவேன். 10 நாள் பழைய சொத்தை அதை பார்த்துக்கிட்டே நிம்மதியை தவிர அடிச்சு குழம்பைக்க மாட்டேன். சிக்கனா நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை வெட்டி வைக்கணும்னா எப்படி? என்ன மயிருக்கு அந்த வேலை சொல்ற அது வாட்டுக்கு அங்கே இருக்கணும். நான் மாட்டுக்கு இருக்கணும் மாட்டு பார்த்துக்கிட்டே வச்சாங்க. எனக்கு இந்த யோசனை சொன்னவனே நீ தானே. ஆமா ஆமா குழம்புனா பழசா போன்னு சொல்லியிருக்கேன். தொடச்சு வச்சிட வேண்டியது அது வாட்டுக்கு இருக்கணும். 50 வருஷம்னாலும் அச்சு கொலையாம இருக்கணும். அதான் நம்ம கணக்கு. சிக்கனத்துக்கு பேர் எங்க பாத்திய உள்ள கொண்டு ஒழிச்சுட்டீங்களா? என்ன வருவா ஆளை பார்த்தோன்னா மிரண்டாங்க. பயப்படுறேன். அந்த பயம் இருக்கானே நீங்க பாருங்க. சிங்கம் பாருங்க அப்படியே கடிச்சிருவீங்க. ஆளை பாரு அறிவுக்கு சோத்துங்க சோத்துங்க சின்ன பதிக்கிறியா? யாருகிட்ட யாரு வந்து சீனா போடுறது புரிஞ்சுவியா? அந்த பழக்கம் இருக்கா? வேட்டி அவுத்துருவேன். வேலையை நான் பாத்துருவேன். யாரு உங்களை மாதிரி எத்தனை பேர் பார்த்து இருந்திருப்பேன். போயா தெரியும் என்ன தலை நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை உங்களை வந்து நெஞ்சில கைய வச்சு தலை. நீங்க ஒரு ஆம்பளை தானே? நீங்க ஒரு ஆம்பளை தானே? தெரியாம கேட்கல. நீங்க ஒரு ஆம்பளை தானே? எத்தனை வட்டம்டா கேப்ப ஆம்பளை தானே? பொண்ணு நெஞ்சில கைய வச்சு தள்ளுது. நான் கேட்கறேன் நீங்க ஒரு ஆம்பளை தானே? உனக்கு நல்ல மரியாதை இல்ல. சரி சரி நீங்க ஒரு ஆம்பளை. பதிலுக்கு நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அந்த பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளி இருந்தா நீ ஓசல ப்ளூ பிலிம் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க காசு வாங்கிட்டு தான் ஓட்டுவீங்களா? ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் துரைராஜ். ஐ அம் வெரி டீசன்ட் ரவுடி. நீங்க பொம்பளை கிட்ட டீசன்ட் நடந்துக்கணும். அதான் இப்படி வந்து இடிச்சீங்களா? இடிப்பேன். நான் அடிப்பேன். நான் கடிப்பேன். நான் உதைப்பேன். நான் உன்னை கற்பழிப்பேன். நான் மிதிப்பேன். கற்பழிச்சதுக்கு அப்புறம் மிதிச்சா என்ன வாங்க? நான் அப்படியே கசக்கி புடிச்சு நசுக்கி வீசிடுவேன். சாப்பிடுங்கறேன் நானே. நாயிட்ட போடு. நீ சாப்பிட்டது போக மிச்சத்தை அதட்ட போ. என்னதுக்கு நான் திங்கறேன்? நாயிட்ட போடியா? ஏய் ஏய் பொம்பளை. ஏய் ஏய் நேத்து இப்படி கத்தி இருக்கணும் நீ. அப்ப நீங்க இன்னைக்கு மைக் செட் நல்லா இருக்கணும். நேத்து நீங்க பாட்ட வசனமா பண்ணீங்களே. அப்புறம் என்ன பண்ற? சிக்கா எடுத்து சிக்கனா அப்படிதான். எங்களுக்கு அப்படிதான். இப்ப எப்படி இருக்கு மைக்கு? நான் போடுற போல தப்பா தெரிஞ்சு போயிடும். நான் கொடுத்தேன்னா உன் குடும்பமே என் குண்டியை பிடிச்சிட்டு கோயிந்தான் வரேன். நான் போடுற போல கொட்டை தெரிஞ்சு போயிடும். தாமம் கொட்டை. அத்தா அம்மா நான் ஒரு ஆம்பளை எவ்வளவு ஒழுங்கா பேசுறேன். பொம்பளை பப்ளிக் மேடையில கொட்டை தெரிச்சு போகுறா. என்ன தாவம் கொட்டைங்கிறது ஒரு தவறா? முதல்ல பயன்படுத்தினேன். முதல்லயே தாவாங்கொட்டை சொல்ல கொட்டை அப்படின்னு சொல்லி தாவாங்க கொட்டை. முன்னாடி சொன்னாலும் பின்னாடி சொன்னாலும் ஒண்ணுதானங்க வார்த்தை. முன்னாடி இருக்கிறது வேற பின்னாடி இருக்கிறது வேற. நான் அந்த அர்த்தத்தை சொல்லல. தாவாங்கொட்டை தான் சொன்னேன். நானு கவனமா பேசுறேன். நான் கவனமா பேசிருக்கேன். சாந்தி என்னங்க மூஞ்சி அடிச்ச விடு. பிள்ளை பாரு போடுறா. பிள்ளை நீ ஏங்க ஏங்க என்ன இப்படி பேசுற? எடுத்து வாக்கி வாய். ஐயா சொல்லு. ஒரு அண்ணன் சொன்னா தங்கச்சி கேட்டுருவாங்க. அண்ணங்காரர் சொன்னா தங்கச்சி கேட்டுருவாங்க. மயிரை புடுங்க. அண்ணன் சொன்னா கூட நீ சைஸா என்னை ஒதுக்கி விட்டு நீ இதெல்லாம் பாக்குற. நடக்காது மகனே நடக்காது. அதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்ல. தெரிஞ்சுக்க. பொம்பளை வாயை அடக்கி பேசு. ஆம்பளை நாம அடக்கி பேசுங்க. பொம்பளை கிட்ட பேச பிறந்தவன் ஆம்பளை. பேச பிறந்தவன் பொம்பளை. இப்படி பேசினா வாயாடி சிரிக்கும்பாங்க. இப்படி பேசினா வாயாடி கிறுக்கேன்னு சொல்லுவாங்க. எந்த ஊர்லயாவது ஆம்பளை வாயாடி கிறுக்குன்னு சொல்லிருக்காங்க. சொல்லுவாங்கல. பொம்பளை தான் வாயாடி சிரிக்கும்பா. உங்களதான் சொல்லுவாங்க வாயாடி கிறுக்கேன்னு. இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். ஐயா இப்படி எல்லாம் ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தூங்கும் போது தலையில கள்ளத்துக்கு போட்டு கொன்றுவேன். தர்ம பத்தினி கேட்டீங்களா? கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன் வாழ்ற நாட்டுல புருஷன் தலையில கல்ல போட்டு கொள்றான். இவன் பொம்பளை நீலாம். ஆமா நீ எனக்கு கொலையும் செய்வான் பத்தினி. நீ எனக்கு வந்து பொண்டாட்டியா வந்தா கல்லு இப்படி கொள்வேன். கொன்றுவேன். நீ
பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சிட்டு மணவரையிலேயே தாலி கட்டும் போது கூட ஒரு முடிச்ச போட்டு சுருக்கு வச்சு தூக்கி விட்டுருவேன். நீங்களாம் எனக்கு புருஷனா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு பக்கம் வர்றன்னைக்கே காப்பில விஷத்தை போட்டு கொன்றுவேன். பிசுக்கு நீ அப்படி எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சனா பொண்ணு பார்க்க வரும்போதே காப்பியை வாங்கிட்டு உம்மால கூட்டிட்டு ஓடிடுவேன். ஓடி என்ன பண்ணுவீங்க? அது உம்மாட்ட கேட்டுக்க சொல்லும். எதுக்கு? என்ன பண்ணுவாங்க? என்ன எனக்கு அம்மா இல்லையே. உங்க சித்தி இருக்கும்ல? எங்க சித்தி இல்லையே. ஒருத்தரும் இல்லாம வானத்துல இருந்து அடி குதிச்சா எப்படியே வந்துட்டோம்ல. வந்துட்டேன் ஒந்துட்டேன். ரொம்ப பேசுறீங்க. இழுத்து வச்சு அறுத்து கூட தெரிஞ்சுக்க. சாப்பிடுன்னு அவனை பேச உரிமை. என்னது நான் சாப்பிடுறேன்? நாக்கு இழுத்து வச்சு அறுத்து கூட ரொம்ப பேசிருக்கே நீ. உன்னை எச்சரிக்கிறேன். ஆம்பளைட்ட அடங்கி போறவதான் பொம்பளை. எதுக்கு? ஆணுக்கு பெண் அடிமைதான். அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அதெல்லாம் அந்த காலம் அப்படியெல்லாம் கிடையாது. ஆணும் பெண்ணு சரிசமம். ஆணிலையே பெண்ணிலையே, பெண்ணிலையே ஆணிலை. சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையா? சக்தி. அப்ப நீங்க எங்களுக்கு சமம். ஆமா. அப்ப எங்களுக்கு சரி சமமா எல்லாம் செஞ்சு விடுவீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. சரி சமம்னா எல்லாம் செய்வேன்னு ஒண்ணு பேசு. அப்படிலாம் கிடையாதுங்க. என்னது? ஒண்ணு அத்து பேசு இல்லைன்னா ஒத்து பேசு. எங்களுக்கு சமம் இல்ல, ஆணுக்கு பெண் சமம் இல்ல. அப்படிலாம் பேச முடியாதுங்க. அப்படிலாம் பேச முடியாது. எங்களுக்கு இதை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. நான் அந்த ஒண்ணு சமம்னு சொல்லு, இல்லன்னு சொல்லு. இல்ல என்னத்துக்கு கேக்குறேன்? சரி சமம்னா தராசுனா ரெண்டு பக்கம் சரியா நிக்கணும். ஆமா, அதானே சரி சமம். ஒரு பக்கம் இறங்குச்சுன்னா எடை கூட இருக்குன்னு அர்த்தம். சரி, நீங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சரி, ஆமா அதான் உண்மை. ஆமா, நீ சரி சமமா? எங்க சரி சமமா அதுல மட்டும் தான் உழப்புற. இப்ப நீங்க வேடு கட்ட போட்டுருக்கீங்க. ஏன் அவசரப்படுற? ஏன் உழப்புற? ஒண்ணு சரிசமம்னு பேசு, இல்ல நாங்க உங்களுக்கு கீழே தான் சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். நாங்க எதை செய்வோமோ அதான் செய்வோமே. சரிசமம் தானே? சரிசமம் தான். ஆனா ஏன் ஒரு சட்டம் இருக்கு. உங்களுக்கு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குன்னா எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குன்னா அப்ப நீ வேற நான் வேறதான். ஆமா. அப்ப சமம் பேசக்கூடாது. சமம் தான். அதுக்காக உங்களுக்கு கீழே நாங்க கிடையாது. சமம் நீல. ஆமா. எனக்கு ஒரு முழம். என்ன அதுக்கு யார்கிட்ட சொல்றீங்க? உனக்கு 16 முழம். புடவை தானே சொல்றீங்க? என்னங்க ஒரு முழம்? உனக்கு 16 முழம்னு புடவை தானே சொல்றேன்னு கேக்குறவ. ஆமா. எனக்கு ஒரு முழம்னு எதை சொல்றேன்னு கேக்குறியா? ஆமா, ஒரு முழம்னா என் சம்பந்தம் இல்லாம சொல்றீங்க. கேளு, எனக்கு ஒரு முழ துணி இருந்தா கோமணம் கட்டி இந்த கோயில 30 ரவுண்ட் அடிச்சு வருவேன். சரி, உன்னால வர முடியுமா? ஏங்க நானும் வருவேன். ஏங்க நோங்களா பேசக்கூடாது. வர முடியும்னா முடியும், முடியாது முடியும் முடியும். நாங்களும் அது மாதிரி போவோம். ஆனா உங்களோட பார்வை வந்து நல்ல முறையா பார்க்கணும். உங்க அக்கா தங்கச்சி பார்க்கற மாதிரி, உங்க அம்மா பார்க்கற மாதிரி எங்களை பாத்தீங்கன்னா நாங்க அந்த மாதிரி போவோம். சரி, நான் நல்லபடியா பாக்குறேன். போ, மொட்டை முடியா போ. போடி. அதுக்கு நீங்க சொன்னாலும் போவே, எனக்கு அவசியமா? நல்லபடியா இருக்கு. எந்த டயத்துல போவீங்க நீங்க? உங்களுக்கு எப்ப டயம்? 11 மணிக்கு போவீங்களா இல்ல 12:45 போவீங்களா? இல்ல இந்த டைம் சொன்னீங்கன்னா நாங்க வந்து இன்னும் நல்லபடியா பாக்குறோம். எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் போவோம். பாக்குற பார்வை நல்ல பார்வையா பாக்கணுமா? கண்டுபிடிச்சு விடு பாக்குறது நல்ல பார்வைன்னு. ஆமா, ஒரு மட்டும் நீ போ. முழுசா வீடு வந்து சென்றியான் பாரு. ஏங்க அந்த வைத்திய காட்சி போனாலே கற்பழிச்சு போறாங்க இந்த காலத்துல. அதனால தான் நீ போனா உசுரோட திரும்புவ. அதுக்கு தான் சொல்றேன், ஆம்பளை வேற பொம்பளை வேற. என்ன வேற? ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் ஏன் எழுதி வச்சான்? நல்லா தெரிஞ்சுக்க. பாதிப்பு பொம்பளைக்கு தான் வரும். 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. கோடினா என்ன சொல்லுங்க? கோடினா புது துணி. அதுதாண்டி அது கோடி துணி எது வரைக்கும் சொல்லலாம்? ஒரு செலவு பண்ண வரைக்கும். ஆமா, செலவு பண்ணி பழையிடுங்க. நீ குமரின்னு எது வரைக்கும் சொல்லலாம்? ஒரு புள்ள பக்கம் வரைக்கும். ஒரு புள்ள பத்தினா உனக்கு கேட்டு முடியாக்கிறாங்க. நீங்க மட்டும் 80 வயசுலயே நரச்ச மிஷியை முறுக்கி விட்டு மணவரில் மாப்பிள்ளை உட்கார்ற தகுதி ஆண்மகனுக்கு உண்டு. உன்னை 80 வயசுல கழட்ட முடியாம மூலையில தள்ளிருப்பாங்க. நல்லது கெட்டதை கூட கூப்பிட மாட்டாங்க. ஐயா இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஒரு பொண்ணு கிடைக்குதா உங்களுக்கு? பொண்ணு இல்லாம தெரு தெருவா அலையிறீல. தேவையில்லை. கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு. எது கடைசியா ஏச்சு வந்து செத்துருவீங்க. எதுக்கு? என்ன சொன்னேன்? நீ எதுக்கு சொல்ல ஏச்சு வந்து? கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு சொன்னீங்கல்ல. அது தெரியாம செய்யறவனுக்கு ஏச்சு வந்துட்டாங்க. நாங்க பாதுகாப்போடு பெரியவர்கள் உரையோடு அவங்க உரையை கேட்டு உரையோடு முறையோடு போனால் எக்குறையும் வராது. உனக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். தெரிஞ்சுக்க பைத்தியமே. உன்னைத்தான் சொல்றேன். ஏன் பாதிப்பு உனக்குன்னு? ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ வீட்டை விட்டு வெளியில போகுதுன்னா பெத்தவங்க என்ன சொல்லுவா தெரியுமா? பாத்துக்கோ, பத்திரமா போயிட்டு வாமா அப்படி சொல்லுவாங்க. ஆம்பளை பைய போனா தான் அப்படி சொல்லுவாங்க. பாத்து போடா, ஊரு கிட்ட கிடக்கு, எங்கேயும் போய் வம்பு தும்பு எடுத்துட்டு வந்துடாத அப்படின்னா.
பொம்பளை பிள்ளை போனாதான் பாத்துடி ஊரு கட்டு கிடக்கு. எங்கேயும் போய் எவங்கிட்டையும் வாயில வகுத்துல வாங்கிட்டு வந்துடாத. பொம்பளை தான் வாயில வகுத்துல வாங்கிட்டு வந்துடாதுன்னு சொல்லுவானே தவிர ஆம்பளைய சொல்ல மாட்டான். வாயில வகுத்துல குடுத்துட்டு வந்துடாதுன்னு தான் சொல்லுவேன். அதாவது உங்களை மாதிரி ஒரு வீணா பண பசங்க நாசமத்து போற பணங்க பசங்க இருக்காங்க, கெடுத்துருவாங்க சொல்லிருப்பாங்க. பொண்ணு என் பொண்ணு அதனால சொல்லிருப்பாங்க. ஒண்ணு தெரியாததான் போறாளா போய் விட்டு ஊரெல்லாம் போவாளாம் சொன்னா அழுவாளாம். தெரிஞ்சுக்க, வேலி மேல சேலைய போட்டாலும் சேலை மேல வேலிய போட்டாலும் கிளியறது சேலைதான். நான் வேலி முள்ளு வேலி, நீ சேலை. என் மேல நீ விழுந்தாலும் உன் மேல நான் விழுந்தாலும் கிளியறது நீதானே தவிர நான் கிடையாது. அதனாலதான் பேசுறீங்க. பொம்பளை தொழில் இல்லாம உங்களால வாழ முடியுமா? வாழ முடியாதுங்கிறேன். வாழ முடியாது. நான் தான் சொல்றேன் வாழலாம். எப்படி? எனக்கெல்லாம் பொம்பளை துணையே வேண்டாம். என் கை இருக்கு. ஆண்டவன் கொடுத்த கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையில் ஒத்துக்கொள்னு ஊர்வா கம்பெனி வச்சு கூட நான் பாட்டு கஞ்சி தனியாக்கி குறைச்சுக்கிறேன் தவிர ஒரு பொம்பளை சோறாக்கி போட்டு சாப்பிடுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. பொம்பளை இல்லாம வாழ்ந்த ஆள் இந்த உலகத்துல இல்லையா? நாட்டுக்கே பேர் வாங்கி கொடுத்தாரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். கல்யாணம் பண்ணாரா? முத்துராமலிங்க தேவர் கல்யாணம் பண்ணாரா? இல்ல. விவேகானந்தர் கல்யாணம் பண்ணாரா? கர்ம வீரர் காமராஜர் கல்யாணம் பண்ணாரா? அவங்க எல்லாம் வாழ்ந்து சாதனை பண்ணல. உன்னை மாதிரி பின்னாடி தெரிஞ்சுட்டாங்க. என்ன பின்னாடி? அது மாதிரி சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. நான் சாதிச்சவங்களை பத்தி சொல்லல. பொம்பளை துணை இல்லாம உங்களை வாழ முடியுமா, இருக்க முடியுமா அததான் சொன்னேன். ஏன் பொம்பளை சாதிக்கலையா? இப்ப வர சாதிச்சாங்களே சுனிதா வில்லியம்ஸ் சாதிக்கலையா? பெருசா நான் இப்ப உனக்கு ஆம்பளை தொழில் இல்லாம வாழ முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. நீதான் நான் சொல்றேன் உங்களை வாழ முடியாது காட்டிருக்கேன். எப்படி? அதுக்கு மேல தெரியும். அது வேற. அவங்க வந்து சுனிதா வில்லியம்ஸ் பத்தி பேசினேன். யார் அவங்க? உங்க மாமா பொண்ணுதான். பேசுனா ஒழுங்கா பேசு. சுனிதா வில்லியம்ஸ் சொன்னீங்க. ஆமா. யார் அவங்க? என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்கன்னா இது ராக்கெட்ல போனாங்க தெரியுமா இல்லையா? ராக்கெட்ல போனாங்க. ராக்கெட்ல போன எங்கடி போனாங்க? என்ன செஞ்சாங்க? எங்க மேல போனாங்க? நிலவுக்கு விண்வெளிக்கு போனாங்க. விண்வெளிக்கு போனாங்க. அதான் தெளிவா சொல்லு. அதான் விண்வெளியில கால் எடுத்து வச்சாங்க ஒரு பெண். ஆமா, பாராட்டுகள். ஏன்னா பெண் சாதிப்பதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். அது நம்ம நாட்டுக்கு பெருமைதான். ஆனா முதல்ல நிலவுல கால வச்சவன் யாரு? ஆம்பளை தான். ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறேங்க. முதல்ல விண்வெளியில கால் எடுத்து வச்ச ஆம்பளை யாரு? ஆம்பளை தான். ஆம்ஸ்ட்ராங். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியா? ஏங்க அப்போ நாங்க தான் முன்னாடி கால் வச்சிருக்கோம். நீ முன்னாடி தான். நீங்க முன்னாடி வைக்கிறீங்க, பின்னாடி வைக்கிறீங்க. அத பத்தி நான் சொல்லல. நாங்களும் வச்சோமா இல்லையா? அதான் சொல்றேன் நானு. ஒன்னு சொல்ல கேட்டுக்க. நீ எவ்வளவு வாய் பேசினாலும் நாங்க ஆம்பளைய வந்து தயிர் மாதிரி, நீங்க பால் மாதிரி. எங்க ஒரு அண்டா தயிர்ல உங்க 10 அண்டா பாலை ஊத்தினாலும் தயிர் தயிராத்தான் இருக்கும். உங்க ஒரு அண்டா பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் விழுந்துச்சுனாலும் உங்க பால் பொறுத்து போகும். இப்ப யாருக்கு டேமேஜ்ங்கிறது நீ நல்லா தெரிஞ்சு பேசு. ஏங்க நான் ஒண்ணு சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. பாலுன்னு ஒண்ணு இருந்தாதான் தயிரே வரும். அது தெரியுமா உங்களுக்கு? பால் இல்லையா தயிர் இல்லை. இப்படி எல்லாம் உனக்குள்ள இப்படி அறிவு வளரும். பால் இருந்தா தான் தயிர் வரும். ஒத்துக்கிறேன், மறுக்கல. பால் எதுல இருந்து வரும்? மாட்டுல இருந்து. எந்த மாட்டுல? பசுமாடு. பசுமாடு பொம்பளையா ஆம்பளையா? பொம்பளைதான். இது தெரியாது எனக்கு. பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு? 4 காம்பு. உனக்கு தெரியுமா? இத பத்தி தெரியுமா? ஏன் அவசரப்படுற? அதுக்கு 4 காம்பு. அதுல பால் கறக்கலாம். கொம்புல கலந்தா பால் வருமா? கலந்துருக்கீங்களா நீங்க? காம்புல கலந்தா தானே வரும். ஆமா. பால் எப்ப கறக்கும் பசுமாடு? கண்ணு போட்டவன தான் கறக்கும். கண்டு எப்ப போடும்? கண்டு எப்ப போடும்னா காலமாடு ஏறினா தான் போடும். இப்ப நீ பால் கறக்கிறதுக்கும் காலமாடுங்கிற ஆம்பளை தான் தேவைப்படுதே தவிர நீயா உட்காந்து சர்ற சர்ற சர்ன்னு அடிச்சுக்க முடியாது. மூத்திரம் தான் பெய்யும். நிப்பாடுங்க. நிப்பாட்ட முடியாது. வேலை இன்னும் நீ 1 வருஷம் பசுமாடுன்னு ஒண்ணு இருந்தாதான் காலை ஏற முடியும். பசுமாடு இல்லைன்னா காலை எதுல போய் ஏறும்? நல்ல கேள்வி இல்லைன்னு சொல்லி. பசுமாடு இல்லைன்னா காலை சிவனு அது வாட்டுக்கு போயிட்டு போகுது. காய அடிச்சு விட்டு போறோம். துன்பம் இல்லாம கிடக்க. நீ முன்னாடி வந்து நின்னா அப்புறம் தொத்துக்கால் போட்டு ஏறத்தாலும் செய்யுங்க. கூப்பிட்டா தெரிஞ்சுக்க, என்னைக்குமே ஆணுக்கு பெண் சமமாக முடியாதுங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படிலாம் கிடையாது. வாய் வார்த்தைக்கு பேசலாம். ஒரு அண்ணன் சொல்றாரு, தங்கச்சி கேட்க மாட்டாங்க. உனக்கு விளக்கமாறு புரிய போகுது. ஓயாம அண்ணன் இருந்த நீ வேணும்னா அதை எடுத்துட்டு கூட போடா. குறைஞ்சு போட்டான். அதுக்கே என்ன போட்டு போடுறேன்? எங்களை மீறி உங்களால என்ன காரியம் செய்ய முடியும் சொல்லு? எது வேணாலும் செய்வாங்க. அப்படி என்ன சாட்சி? நீங்க என்ன சாட்சிங்க சொல்லுங்க. ஆம்பளை இல்லாம நாங்க புள்ள வைக்கிறோமுங்க. உங்களால முடியுமா?
பெக்க முடியுமான்னு கேக்குறேன். இது ஒரு பேச்சுன்னு 10 பேசுறேன். மாசம் சுமந்து பெக்கிறோம். ரைட்டு, நீ பெக்கறில நான் வந்து புள்ள பெக்க முடியாதுங்கிற. முடியாது உங்களால. நான் இந்த மேடையில இருந்து சொல்றேன், சொல்லுங்க. நான் புள்ள பெக்க தயார். சரி, நீ எனக்கு புள்ள கொடு. வா. குடுக்குறேன். அதெல்லாம் பேசாத. வா. அட சொல்றது கேளுங்க. சாமி ஒண்ணு அவரை மாசமாக்கு இல்ல என்னைய மாசமாக்கு. ரைட்டா, நீ எதுக்கு அடிப்பாரு இப்பத்தான நடக்கும். நம்மளும் ஆம்பளை தானுங்க. கேப்ல கிடா வெட்டுற பத்தியா? ஒண்ணு அவன்கிட்ட போய் இல்லைன்னா என்கிட்ட கூப்பிடுறேன். உனக்கு நாய் குறுக்க வந்து இன்னும் புத்தி வரலையே உனக்கு. ஹலோ, கேப்ல கடை விடுறேன். கேப் இல்லைன்னா அப்புறம் எங்கிட்டு வெட்டுறது? வா, நீ புள்ள கொடு. நான் குடுக்குறேன். கெற்ப பை இருக்கா உனக்கு? கெற்ப பை இருக்கா? அட 2 மஞ்ச பை வச்சிருக்கல. சரி, வச்சிட்டு போய் எப்படி பெப்ப? ஓ, அது தொறுன்னு ஊத்திடுறேன். கேரி பை இருக்கு. எப்படியா பெப்ப? எந்த வழியா பெப்ப? வாய் வழியா கூட பெக்கறேன். நீ சரி, புள்ள சாணியா தள்ளிட்டு போறா. பால் எப்படியா குடுப்ப? நீ யாரு? பால் எப்படியா குடுப்ப? பால் எப்படி குடுப்பீங்க? உன்னை காட்டுல எங்கட கூட தான் இருக்கு. சரி, பால் வருமா? நான் ரப்பர் போட்டு கூட புட்டியில குடிப்பேன் பால். புள்ள செத்துரும். ஹலோ, அப்ப புள்ள கொல்றது பாக்குறீங்களா? ஆபரேஷன் பண்ணி தானே எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு போறேன். எப்படி அவன் தயாரா இருக்காட்டி மாசமாக்கு எப்படி அவன் உனக்கு புள்ள கொடுக்கணுமா அந்த முடிவுல இருக்கா? ஆபரேஷன் பண்ணி கூட எடுக்க முடியா? எங்க ஒரு நாள் ஒரு மூட்டையை முதுகுல வச்சு சுமந்து பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா அவங்களால முடியுமா? எங்க லோடு மேல எத்தனை பேர் இருக்காங்க கேட்டு பார். என்னது? எத்தனை கிலோ மூடியை தூக்கிட்டு சமக்குறாங்கன்னு. ஒரு நாள் தான் சமைக்கிறாங்க. 10 மாசம் சமைக்கிறாங்களா? இறக்கி வைக்காம நீங்க என்னங்க பெருசா பேசுறீங்க? நீ 10 மாசம் தான் சமக்குற. லோடு மேன் குடும்பத்துக்காக வாழ்க்கை முழுக்க சமக்குறா மூடியை தூக்கி. பெருசா நீ பெருசா. அவர் ஓய்வு எடுத்துக்கிறாரு. நாங்க ஓய்வு எடுக்கிறோமா? எப்ப பார்த்தாலும் சுமந்துகிட்டே இருக்கோம் நாங்க வயித்துல. ஏன் வேணாம் இறக்கி வச்சிட்டு போ. என்னத்துக்கு என்ன வயித்துல 10 மாசம் சமக்குற நீ? அப்படியே இறக்கி வச்சு நீங்க நின்னு பேசிட்டு இருப்பீங்களா? பிறந்திருப்பீங்களா? இந்த உலகம் உருப்படியா இருக்குமா? 10 மாசம் சமக்குற 10 மாசம் சமக்குற உள்ள இருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். என்ன 10 மாசம் உள்ள கடந்து உட்கார்ந்து இருட்டு ரூமுக்குள்ள கடந்து நாங்க வர்ற பாடு உள்ள ஒரு டியூப் லைட் உண்டா, ஒரு டிவி உண்டா, ஒரு வாஷிங் மிஷின் உண்டா, ஒரு ஃப்ரிட்ஜ் உண்டா, அது வைப்பாங்களா? கைய கால முடக்கிட்டு உள்ள கிடக்குற நிமிஷம் எங்களுக்கு தான் தெரியும். என்ன 10 மாசம் சமக்குற 2 மாசத்துல இறக்கி விட்டு போக வேண்டியதானே? உங்களை பெக்கிறதே பெருசு. எத்தனை பெருசா? ஆமா, அவ்வளவு பெருசா என் பெத்த சின்ன விட்டு வேண்டியதானே? பெருசா இருந்தா வைக்க முடியும். அப்பா போன வீடு பெத்து போட்டுருக்கோம் நாங்க, தெரியுமா? சரி வா வா. டோன்ட் டச். இந்த கையில வைக்கிற வேலை இங்க வேண்டாம். மேல கீழ கைய வைக்க கூடாது. கீழே வைடா. அந்த புள்ள தொண்ணு மாதிரி மேலே கீழே வைக்க கூடாதுன்னு. ஆமா, டச் பண்ணாம இந்த உலக உற்பத்தி ஆக எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு டச் இருக்கணும். மைக் செட் கேட்டு பாரு. என்ன எர்த்து மெயின் 2 டச் ஆனதான் பல்ப் எரியும். அப்படியே வெறும் மெயின் மட்டும் இருந்தா எரியா. உன் குண்டு பல்போ என் டியூப் லைட்டோ எரியணும்னா 2 டச் ஆகணும். நான் வச்சில்ல, அவர் தான் வச்சிருக்காரு. தெரியுதுல? சரி வா சமாளம். மேல கை வைக்காதீங்க சொல்லிட்டேன். சரி நீ என்னதான் பண்ற நீ? யார் பார்த்துட்டு இருக்கேன்? அண்ணன் தங்கச்சி தொடுறதுனால என்ன? சரிங்க. சரி இப்ப என்னதான் முடிவு? சரி மாப்பிள்ள நீ எடுத்துக்க மாப்பிள்ள. நீ அந்த முடிவுக்கு தானே கேட்கிற. என் மாமனா இருக்காரு. மாமா என்ன மாமா தள்ளி விடுங்க. ஏற்கனவே வண்டியே சொல்லிட்டு மாமா வேற ஆள் ரைட் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிட்டு. நேத்த காட்டுல இன்னைக்கு கொஞ்சம் டெவலப்பா இருக்கு. என்ன ரொம்ப விசுறீங்க. என்னமோ வித்தியாசம் பண்ணி இருக்கேன். கெண்டா வேற கெண்டா கெண்டா வேற கெண்டா நெசமாவே இழந்த பழமா? ஏன் சரையை முன்னாடி முடி வைக்கிறீங்க? இழந்த பழமா இல்ல ஊத்தப்பமா? இந்த இழந்த பழம்னா உருண்டை உருண்டை இருக்குமே தானே? ஆமா, உள்ள கூட ஒரு கொட்டை இருக்குமே. அமுக்குனா புழுத்தலுமே தானே? வாங்குறீங்களா இல்லையா? அமுக்குனா அது தள்ளணும். எப்படி கிலோ கணக்கா, படி கணக்கா, உலக்கு கணக்கா, புடி கணக்கா, குத்து கணக்கா? உங்களுக்கு குத்து கணக்கு வேணுமா, உலக்கு கணக்கு வேணுமா? எனக்கு குத்து கணக்கு வேண்டாமா. ஏங்க முதல்ல எல்லாம் குத்து கணக்குல வாங்கினேன். ஏனுங்க வாங்குறது இல்ல. ஏன்? நம்ம ஒரு 10 குத்து நினைச்சு பணத்தை கட்டி போடுவான். 2 குத்துல ஒண்ணுலாம் போயினாக்கா வேறு 8 குத்து காசு வீணா போயிடும். அதனால காசு வேஸ்டா போயிடும். ஆமா, அதனால நம்ம இப்போ உலக்குலயே வாங்கிக்கலாம். உலக்கு கணக்கு ஒரு உலக்கு தான் முடிச்சுக்கலாம். அதோட ஒரு உலக்கு எவ்வளவு? 250 ரூபா. ஆத்தி கூட 5 ரூபா என்னங்க? கூட 5 ரூபா விட்டு இங்கிலீஷ் கோட்டை வாங்கிக்கலாம். 255 ரூபா முடிஞ்சு 250 ரூபா ஜாஸ்தியா இருக்கு. ஏமா கொஞ்சம் குறைக்க முடியாதா? குறைக்க மாட்டேன். சரி சரி, ஒரு உலக்கு 250 ரூபா.
சரி உலக்க 250 ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்னா பழத்தை எதுல அளந்து போடுவேன்? அந்த பிள்ளை வாயில ஓடி துப்போம். யாரு ஓ முகர்கிட்ட இல்லையா கொள்ள பரிமத்துக்க நீங்க தானே கேக்குறீங்க. உலகுக்கு வேலை இல்லைங்க, உள்ள பழத்துக்கு தான் பழத்துக்கு வேலை. மட்டும்தான். ஓஹோ பழத்தை என்கிட்ட கொடுத்துட்டு உலக்க நீ எடுத்துக்க. எடுத்துக்குவேன். பழம் என்னோட, உனக்கு என்னோட. அதாவது தண்ணி உன்னோட, சொம்பு என்னோட. என்ன சொல்றீங்க? அதான் சரி பரவாயில்ல. ரொம்ப அந்த பிள்ளையோடவன், எழுது ரொம்ப அந்த பிள்ளையோடவன். எழுது பழம் ஒப்பா பங்குனி மாசமே நான் அக்கடி சட்டி எடுத்து முடிச்சிட்டேன். மறுபடியும் என்னை அடிச்சு கொண்டு அளவு ஊத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இந்த காளியாத்தா வந்து இறங்கினாலே தாலியாத்தால இறங்கும், கொப்பத்தால இறங்குறேன். மூமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கொன்னுத கேட்டாரு. ஆனா அது ஒரு ஆளுக்கு இந்த ஸ்டெப் கரெக்டா போடுறேன். சரியா? அந்த ஸ்பீடுக்கு நீங்க ஏன் ஈடுபட இப்படி வேர்க்குது? இந்த வேர்வை வேர்க்குது, சட்டை வேர்வை நனைஞ்சிருச்சே. ஏன் என்ன பிரச்சனை போகுது? இல்ல உழைக்கிறோம்ல. இல்ல அப்படி இல்ல. அப்படியா? என் சம்பளத்தை வாங்கிக்கோங்க. இந்த ஆளுநர் ஜாமான் அள்ளிக்கிட்டு போங்க. சரி நான் 4 குத்து குத்துறேனே. நீ அந்த முடிவுல தான் இருக்க. இல்ல நீங்க முழங்கால் மடக்க முடியலையே உனக்கு. அதனாலதான் சொல்றேன். அப்படி நீங்க நின்றுகிட்டே செய்யறீங்களா? நல்ல வேலை வாய்க்குள்ள ஓட்டுச்சு. சாந்தி ஹரி, என் முதுகை கொஞ்சம் சரி. என்ன? அப்ப குனிஞ்சு நின்னுக்க. ஐயோ குனிஞ்சா போதும், குப்பரை வந்து வேற சொல்லி கூப்பிடா வத்தியா தைரியத்தை அவளுக்கு. ஹரி அவங்க ஹரி. ஆமா ஹரி. ஆனா உன்னுடைய பொம்பளை பேர் சொல்லி கூப்பிட்டா அது ஒரு சுகமா தாண்டா இருக்கு. 10 பேருக்கு முன்னாடி கூப்பிட்டா நல்லா இருக்குமா? என் பேரை சொல்லு. துரை, வர்ற மாதிரி இருக்கு. துரை. வர்ற போகுது. திறந்தனே வர மாதிரி இருக்கு இல்லையா? நீ அவனை கூட்டு போய் என்ன பண்ண? நீ ஒண்ணும் செய்ய முடியாது. பேரு முடிஞ்சா வரப்போகுது. அடுத்து நின்று வேலை விஷயம். சரி விடு, என்னங்க? நானும் துறையும்